விடிய காத்தால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தனா வச்சுங்க, காலைல எழுந்த உடனே டிவி ஆன் பண்ணி சுட்டி டிவியும் அதுக்கப்புறம் வந்து KTVல வர ட்ரைலரையும் சன் டிவில வர ட்ரைலரையும் பார்த்து உட்கார்ந்த காலம் போயிட்டு இன்னைக்கு 5 மணி ஆனவொடனே கிரிக்கெட் பார்க்குற காலம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்பெல்லாம் யாருமே 5 மணிக்கெல்லாம் எழுறது இல்லை. நான் அதுக்கு தான் சொன்னேன், நான் டிஸ்க்ளைமர் போட்டேன் இல்லையா, முன்னாடின்னு சொன்னேன் நான். ஓகே, இன்னைக்கு நானுமே எந்திரிச்சு பார்த்தேன் அந்த 2 மேட்ச். நீ டோரா பூஜிலாம் பார்த்து இல்லையா 5 மணிக்கு எழுது? பார்க்க மாட்டியா? என்ன தாண்டா பாப்பேன். ஸ்கூல் போகணும் 5 மணிக்கு எந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க? அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சு மெதுவா ஸ்கூல் போகணும். அதுக்கப்புறம் மெதுவா எழுந்து ஸ்கூல் போவோம். நல்லா ஸ்கூல் கட் அடிக்கிறது. ஸ்கூல் கடே இங்கப்பா ஸ்கூல் கட் அடிக்கிறவங்கள கமெண்ட் போடுங்க. இப்போ எத்தனை கமெண்ட் வருதுன்னு மட்டும் பாரு. சரி, ஓகே கிரிக்கெட்டுக்குள்ள வருவோம். 2024 ரொம்ப சூப்பர் டூப்பரான T20 வேர்ல்ட் கப் 2024. சரி அப்படி சொல்லு. ஸோ இன்னைக்கு விடிய காத்தால வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 2 மேட்சை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நமக்கு என்னமோ காத்தால, ஆனால் அவங்களுக்கு ஈவினிங். அதுக்கு தான் இந்தியாவில் மேட்ச் வைக்கணும்னு சொன்னால் கேட்குறாங்களா? 270 பார்க்கலாம். சரி, ஓகே, அந்த மேட்சை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். அப்பாடா, நல்ல வேலை குமார் மிஸ் ஆச்சு, ஆனால் அங்கே மிஸ் ஆகாது. ஓகே, ஸ்டில் ஓகே, சூப்பர். ஸோ எஸ், இன்னைக்கு காலையில் வந்து 5 மணிக்கு நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எல்லார் மத்தியிலுமே. நிதிஷ், நீ கூடவே சொல்லிக்கிட்டு இருந்தேன்ட்ட யார் டாமினேட் பண்ணுவான்னு கேட்டதுக்கு டவுட்டே இல்லாமல் ஆனால் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொன்னேன். நாட் ஓன்லி நீ மட்டும் கிடையாது, குறும்பனுக்குலாம் கிரிக்கெட்டை பற்றியுமே ஒன்றுமே தெரியாது. ஆனால் குறும்பனே வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாரு, ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிக்கும் தலைவா, நீ வேணா பாரு அப்படின்னாரு. என்ன ஒரு பெட் கட்டியிருந்தாரு. என்ன பெட் கட்டுறீங்க? 1000 பெட் கட்டிருக்கா அப்படின்னாரு. ஒன்று சரி ஏதோ சொல்ல போறாரு போலன்னு நினச்சி பார்த்தா உண்மையாவே நியூசிலாண்டை பயங்கரமா ஒண்ணுமே இல்லை போங்கடா அப்படின்ற மாதிரி தூசு மாதிரி ஊதி தள்ளிட்டாங்க தான் சொல்லுவோம் ஆப்கானிஸ்தான். அது மட்டும் இல்லாம அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் டேபிள் டாப்பராகவும் இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான். ஸோ எஸ், ஆனால் நியூசிலாந்து வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாங்களான்னு கேட்டா டெஃபினட்டா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தப்புன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலி அவங்களோட முதல் கேமா இருந்தாலுமே அந்த டீம் வந்து காம்பினேஷன் செட் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கான்வே வந்து கொஞ்ச நாள் கிரிக்கெட் ஆடாம இருந்தாரு, இப்போ திடீர்னு வந்து T20 வேர்ல்ட் கப்ல ஆட வைக்கிறாங்க. நல்ல வேலை சென்னையில் ஆடாம இருந்திருக்கலான்ற மாதிரி தான் இப்படி இருந்துச்சு. மேபி அங்க ஆடி இருந்தா ஃபார்ம் வந்திருக்கும். ஏன்னா அங்க ஆடி அமுச்சு விட்ட ஒரு பிளேயர் பங்களாதேஷ் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஆனா ஒரு பிளேயர் மட்டும் தான் ஃபார்ம்ல வந்திருக்காரு. இந்த பக்கம் வந்து டேரில் மிச்சல் இருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா என்னமோ சென்னையில நீ ஆடின வரைக்கும் போதும், இங்கெல்லாம் நீ ஆட வேணா உட்காருன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா என்ன பொறுத்தவரை ராங் மூவா தான் நான் பாக்குறேன். நீங்க அவர் ஆட வச்சிருக்கணும். ஏன்னா நியூசிலாந்தோட மெயின் லெவன் அவங்க செட் பண்ணிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா புது என்ட்ரி தான். ரைட்ரா, டே என்னன்னு காலத்துக்கு அப்படியே வச்சுக்கிட்டு என்ன டீமுக்கு அதான் ஆஸ்திரேலியா, அதான் ஆஸ்திரேலியான்றது. அப்புறம் இந்தியாவில் இன்னும் ரோஹித் சர்மா விராட் கோலியை பே பண்ணி வச்சிருக்கீங்க. அதான் இந்தியா, அதான் இந்தியா. இப்படி அதான் இந்தியா, ஆஸ்திரேலியா இந்தியா. டேய் கமின்ஸ் வந்து அந்த வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வந்தாலும் என்னால மறக்கவே முடியலடா. அதான் கமெண்ட்ரிக்குள்ள உட்காந்துருக்காரோ அந்த ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்கல. ஸோ அதான் இந்தியா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரிக்கெட்டுக்குள்ள வருவோம். திரும்ப இந்தியாக்குள்ள போயிட்டீங்க பாருங்க. பிரச்சனை இல்லை, அப்படிலாம் ஜாலியாக பேசணும். ஃபன் இருக்கு வேணாம் கிரிக்கெட்ல. ஓகே, அதான் ஃபன்னு தான் அந்த மேட்சாக இருந்துச்சு. ஃபன்னா ஏன்னா 75 ரன்லயே சுத்தமாக முடிச்சிட்டாங்க. ஸோ எஸ், இந்த நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வந்து 159 அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க யாருன்னு, உன்னுடைய ஃபேவரட் எப்பயுமே நாட் ஓன்லி சண்டை T20 மட்டும் இல்லைங்க, IPL வந்து சொல்லுவாங்க, அண்ணா குருபாஸ் வந்தாருன்னா வேற லெவலில் இருக்கும், நீங்க வேணா பாருங்கன்னு கில்லிடா. ஆனா ஆரம்பத்திலே நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டம்பிங் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாழ்வு கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கை என்னைக்குமே கொடுக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா ஒரு சான்ஸ் கொடுத்துட்டா அந்த சான்ஸை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணாரு, 80 அடிச்சாரு கிட்டத்தட்ட. ஸோ சரியான ஒரு நாக் ஆடிந்தாரு. அந்த ஓப்பனிங் பேரை செம்மையா அடிச்சு 2வது ஆடினவர் 44+ அடிச்சிருந்தாரு. ஸோ சரியான ஓப்பனிங் பேர், இதுவே ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டீம் சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் 160 170 அடிச்சாலே பெரிய ஸ்கோர். அப்படிதான் பார்த்தேன் நான். என்னடா இவ்வளவு அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன் நான். இது ஆப்கானிஸ்தான் வரும் நான் எதிர்பார்க்கல, வெஸ்ட் இண்டீஸ் வரும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆப்கானிஸ்தான் வந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தானோட பவுலிங் அட்டாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஃபரோகி வந்து ஒரு பக்கம் வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து ரஷீத் கான் வாட் கேப்டன். அதாவது ஸ்பின்னு டாமினன்டான ஒரு டீம் தான் ஆப்கானிஸ்தான். பட் இருந்தாலும் ஃபசல் பரிக்குவி மாதிரியான பிளேயர்ஸ் வந்து விக்கெட் அடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க நல்லா இருக்கு. அந்த பக்கம் ரஷீத் கான் IPL ஃபார்ம் இல்ல, அதை சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லு ஆனா தவுளுக்கான கால் வர மாதிரி சொல்லு. விக்கி கேமராமேன் இருக்காரு பத்தியா, ரஷீத் கான்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நல்லா தவுளுக்கு திடீர்னு வந்து 4 விக்கெட் எடுத்து மேட்சை திருப்பி கொடுத்துட்டாரு. முகமது நபி 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்க வந்து எக்கனாமிக்கலா இல்லாத ஒரே பிளேயர் வந்து நூர் அகமது தான். ஒரு ஓவர் போட்டு அவர் இங்க செமையா பண்ணியிருந்தாரு. IPL எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுத்திருந்தா அவரும் விக்கெட் எடுத்து கொடுக்கல. அதுக்கப்புறம் தேவைப்படல. எஸ், ஏன்னா 75 ரன்லயே ஆல் அவுட் ஆகிட்டு உங்க கேம்பெயினை இப்படிதான் நீங்க ரொம்ப மோசமா ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. பட் நியூசிலாந்துக்கு இந்த சர்க்கிள் பார்க்கும்போது நம்ம டேபிள் செக் பண்றேன், ஒரு மாதிரி பயமா இருக்கு. நியூசிலாந்து வெளில போயிடுவாங்க போல அப்படின்னு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நியூசிலாந்து கண்டிப்பா குவாலிஃபை ஆகும்,
செமிஃபைனலுக்கு. ஆப்கானிஸ்தான்லாம் வெளியே போயிடும் குரூப் ஸ்டேஜ்லயே. ஆப்கானிஸ்தான் முதல் மேட்சே ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர் 8 போயிட்டு செமி போயிடுவாங்க போல. டெஃபினெட்லி சூப்பரா சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸ் என்னன்னா பேட்டிங் ஆர்டர் தான். நீங்க ஓப்பனிங்ல இருந்து எடுத்து பார்க்கலாம், எல்லாருமே சொதப்பல் தான். டேரில் மிச்சல் நமக்கு தெரியும் சென்னையிலே சோப்பனவர், அங்க போய் சோப்பாம இருப்பாரா? ஒருவேளை கருப்பு ஜெர்சி அடிப்பாரு எதிர்பார்த்தாங்க. பின்னாலாம் எதுவும் இல்ல, வில்லியம்சன் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா வந்து நியூசிலாந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி எடுத்தாரு இவரு ரஷீத் கான். எஸ். சோ இந்த மாதிரி ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலதான் அவங்களுடைய தோல்வி கன்ஃபார்ம் ஆனா இங்க தெரியுது இல்லைன்னா மெயின் டீம்ஸ் தான் ஏதோ கொஞ்சம் ஓகேடா ஆடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி ஆடுற மாதிரியும், இந்த அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து, கனடா மாதிரியான டீம்ஸ்லாம் நாங்க ஆடுவோம், ஆடி ஆகணும், இதை பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா பெரிய டீம் அடிக்கும் போது இதுதான் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்குது. கான்ஃபிடன்ஸ் உள்ள அவங்களுக்கு பயங்கரமா கெயின், அடுத்த போட்டியில எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் கிரிக்கெட் தோணுது. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வேற ஒரு கண்ட்ரில கூப்பிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இந்த மேட்ச் பார்க்கும்போது இதுக்கு மேல நான் போறேன் எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ அதுக்கப்புறம் வாங்க சீக்கிரம் வாங்க. எஸ், உன்னுடைய ஃபேவரட் மேட்ச் தான் அது. பங்களாதேஷ் vs ஸ்ரீலங்கா. பொதுவா வந்து நிதிஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு டீம் கூட எல்லாம் பெரிய மேட்ச் எல்லாம் பார்க்க மாட்டேன். இதெல்லாம் ரைவல்ரி இல்லைன்னா இது நடக்க போறதுதான் பயங்கரமா ரைவல்ரி. உள்ள மட்டும் அடிச்சுக்க மாட்டாங்க, வெளியிலயும் அடிச்சுப்பாங்க, ஃபேன்ஸும் அடிச்சுப்பாங்க. ஆமா, அது ஒரு பெரிய ரைவல்ரியா போகும், கலாச்சுப்பாங்க மாத்தி மாத்தி. டெஃபினெட்லி எஸ். ஆனா எதுக்குன்னு தான் தெரியாது இது வரைக்கும். ஆனா அடிச்சுக்கிறாங்கப்பா, ஒண்ணு அடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த போட்டியுமே சூப்பரா போயிருந்துச்சு. வாட் அ மேட்ச். காலையில எழுது சூப்பரான மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கு எனக்கு. ஆமா, ஸ்ரீலங்கா நிலைமை தான் அதே மாதிரி தான் நிலைமை இங்க போயிட்டு இருக்கு. க்ளோஸா எடுத்துட்டு போய் தோத்தாங்க. க்ளோஸா எடுத்துட்டு போனாங்கண்ணே, பட் அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஃபுல்லா கொண்டு போகல. முகமதுல்லா வந்து 16 இருந்தா அடிச்சிருந்தாரு. பட் ஆனா மெச்சூர்ட் இன்னிங்ஸ் தான் சொல்லுவேன் நான். ரொம்ப பொறுமையா ஸ்ரீலங்கா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மசரங்கா ஆவரேஜா பண்ணியிருந்தாரு. நுவான் துஷாரா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டியிருந்தாரு, நல்லாவே பண்ணியிருந்தாரு. மத்த எந்த பவுலர்ஸுமே பெருசா இது பண்ணல. நாகா வந்து 19 ஓவர் போடும்போது ஏதாவது பண்ணிடுவாருன்னு நினைச்சேன். முதல் பால் 6 கொடுக்கும்போது நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. பட் ஆனா நீ யாரு ஜெயிக்க நினைச்ச? பங்களாதேஷ் ஜெயிக்க நினைச்சா, ஸ்ரீலங்கா ஜெயிக்க நினைச்சா? யார் ஜெயிச்சாலும் ஓகே, மேட்ச் இன்ட்ரெஸ்டா தப்பிச்சல நீ சேஃபா? ஓகே பரவாயில்ல. நான் ஸ்ரீலங்கா தான் ஜெயிக்க நினைச்சேன், தோத்துட்டானுங்க. ஓகே, ஸோ அதான் அந்த மேட்ச் ஒரு பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் நம்மால், ஸோ தோனி தலைமையில் விளையாண்டவர் சொல்லணும்ல, இப்ப அது வேண்டாம் அப்படி சொல்லணும்ல. அவர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அங்க என்ன ஃபார்ம்ல இருந்தாரோ அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாரு அவங்க டீமுக்குமே. பங்களாதேஷ் பவுலிங் யூனிட்டும் சரி, பேட்டிங் யூனிட்டும் சரி நல்லாவே கொண்டு போய் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ லிட்டன் தாஸோட அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த பங்களாதேஷ் வந்து வின் பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்துருந்துச்சு. லோ ஸ்கோரிங் கேமா இருந்தாலும் எப்படி கொண்டு போய் வின் பண்ணணும் அப்படிங்கறத வந்து காட்டியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போவோமே சிஎஸ்கே இந்தியா மாதிரி, கடைசியில போய் டென்ஷன் ஏற்றி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனா இப்போ இந்தியா திருந்திட்டாங்கண்ணே, மற்ற டீம்ஸ் இப்படி மாறிட்டாங்க. இந்தியா திருந்திட்டாங்கல்ல, கடைசி வரைக்கும் கொண்டு போறது இல்ல இப்ப திருந்தணும் அப்படின்ற நிலைமைக்கு ஆயிட்டாங்க. ஓகே மகளே, ஸோ இன்னைக்கு நடந்த அந்த சூப்பரான 2 மேட்ச் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங்குமே சரியான மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மேட்சுமே நானும் காத்துட்டு இருக்கேன். இங்கிலாண்டா ஆஸ்திரேலியாவா? இங்கிலாந்து ஆஸ்திரேலியா. நீங்க ஜாஸ் பட்லர் ஃபேன், பட் இருந்தாலுமே சொல்ல வேண்டிய